தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நிறைய பேருக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் இயேசு, ராஜாவாகிய இயேசு தன்னை கடவுள் என்று சொன்னாங்களா, என்னை வணங்குன்னு சொன்னாங்களா, வேதத்தில் எங்கே எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி நிறைய கேள்விகள் உண்டு. இன்னைக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் தான் கொடுக்க போறேன். வேதத்தின் ஆதாரமாக, எல்லாம் வேதத்தின் ஆதாரமாக இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அந்த காரியங்களை பார்க்கறதுக்கு முன்பதாக, ஏன் இயேசு, எதற்காக இயேசுவை நான் நினைக்கணும். முதல்ல இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் 2000 வருடத்திற்கு முன்பதாக எனக்காக சிலுவை ஏறினாங்க அப்படின்னு ஹிஸ்டரி சொல்லுது, வேதம் அதான் சொல்லுது. 2000 வருஷத்துக்கு முன்பதாக சப்போஸ் ஒருத்தர் வந்து எனக்காக சிலுவை ஏறிட்டாரு, என் பாவத்தை சுமந்துட்டாருன்னா நான் எதை பேஸ் பண்ணி நம்ப முடியும்? நான் எதுக்காக முதல்ல நம்பணும்? அந்த விஷயத்தை எதற்காக அந்த விஷயத்தை நம்பணும்? அப்போ முதல்ல இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். முதலாவது, இயேசு தன்னை கடவுள் சொன்னாங்களா, அந்த கேள்விகளுக்கு போவதுக்கு முன்பதாக சின்ன பேக்ரவுண்ட் பார்ப்போம். என்னதான் நடக்குது இந்த பைபிளில்? ஜீசஸ் அப்போ இந்த வார்த்தை சொல்லலைன்னா அப்போ என்னதான் சொல்லிட்டு போனார்? அப்படி அப்போ என்னதான் சொன்னார்? அப்படி அப்போ இந்த பைபிள் ஃபாலோவர்ஸ் என்னதான் ஃபாலோ பண்ணுறாங்க? முழுக்க அதை ஆராய்வோம் இன்னைக்கு நம்ம. அதுக்கு முன்பதாக ஃபர்ஸ்ட் பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே தெளிவாக சொல்லுது, மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லுது. தேவன் பாவத்தில் அவன் படைக்கவில்லை, ஆனால் பிசாசின் வஞ்சக பேச்சினால் மனிதன் விழுந்துட்டான். இப்போ இவனை காப்பாற்றணும். இதுதான் சால்வேஷன், தான் ரட்சிப்பு தான் முக்கியம். முதல்ல பாவம்ங்கிற ஒரு விஷயம் நமக்கு இல்லைங்கிறது நம்ம நம்பாட்டி நம்ம இந்த டாபிக் பேசியே வேஸ்ட். நீங்கள் பாவி இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்க தேவையில்லை, வேஸ்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு தான். என்ன விஷயம்னா, ஒரு பாவியை பெர்மனண்ட்டாக காப்பாற்ற வந்த தேவனாகிய கர்த்தர் குறித்து தான் வேதம் முழுசு சொல்லியிருக்கு. நான் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன். நிறைய வசனங்களை நான் கோட் பண்ணுறேன். நீங்கள் இதை வாட்ச் பண்ணிட்டே வாங்க, இல்லாட்டி நீங்கள் எழுதிக்கோங்க. டியூட்ரானமி, உபாகமம் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 15 - 19 வரைக்கும் பார்க்கும்போது மெஸ்ஸாயா அப்படிங்கிற ஒரு பதம் சொல்லப்பட்டது. மெஸ்ஸாயானா கிறிஸ்துனா ரட்சகர்னு அர்த்தம், வேறு எதுவுமே இல்லை. மெஸ்ஸையா வந்து ஒரு ப்ராஃபட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ப்ராஃபஸி போட்டிருக்கு. யோவான் 6:14 இயேசுதான் அந்த ப்ராஃபட் அப்படிங்கிற ஆதாரமாக இருக்குது. ஜீசஸ் ஒரு ப்ராஃபட்னு ஆதாரமாக இருக்குது. அப்போ மெஸ்ஸையாங்க ஒரு ப்ராஃபட்டாக இருக்கும், ஜீசஸ் ஒரு ப்ராஃபட்டாக இருக்கு. நான் கம்பேரிட்டிவாக பேஸ்ட் வரேன் ஓல்ட் டெஸ்டமெண்ட்க்கு நியூ டெஸ்டமெண்ட்க்கும். உபாகம் அதே டியூட்ரானமியில் 32:43 ஏஞ்சல்ஸ் வில் வர்ஷிப் ஹிம்னு போட்டிருக்கு, எந்த மெஸ்ஸையாவை. அப்போ இயேசு வாழ்க்கையை பார்க்கும்போது லூக்கா 2:13-14 வசனங்களில் தேவ தூதர்கள் ஜீசஸை வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. 1 சாமுவேல் 2:10 மெஸ்ஸையா வந்து will be exalted both in heaven and earth போட்டிருக்கு. அதே ப்ராஃபஸி மத்தேயுல 28:18 ஜீசஸ் தான் ஹெவன்ல எர்த்தை எக்ஸால்டட் பண்ணப்பட்ட பர்சன் ஆக்சுவலாக ப்ரூஃபில் இருக்கு. 2 சாமுவேல் 7:12-16 மெஸ்ஸையா வந்து ஒரு தாவீதோடைய டிசனன்ட்ல வருவார், ராஜாவாகிய தாவீத். அந்த ராஜாவாகிய தாவீத் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிங் ஆஃப் இஸ்ரேலை வந்தார். ராஜாவாகிய தாவீத் வந்து இஸ்ரேல் தேசத்தோடைய ராஜா வந்திருக்கார். அவர் இஸ்ரேல் கண்ட்ரி ஆண்டவர். தாவீத் ஒரு இஸ்ரேல், ஒரு ஹீப்ரூ பர்சன்கிறது. நான் இந்த ஸ்லைடு கடைசியில் நான் உங்களுக்கு ஆதாரமாக வச்சிருக்கேன், அதையும் நான் காட்டுறேன். மத்தேயு 1:1 ஜீசஸ் வந்து டிசெண்டன்ட் ஆஃப் டேவிட் சொல்லி சொல்லப்படுது. 1 நாளாகமம் 1 Chronicle 5:2 அந்த சாப்டர் 2nd verse மெஸ்ஸையா வந்து ஒரு யூதாவோட ட்ரைப் ஆஃப் ஜூடா. இஸ்ரேலில் நிறைய ட்ரைப் இருக்கு, இஸ்ரேல் தேசத்தில் உண்டு. 12 ட்ரைப்ல ஒன் ஆஃப் த ட்ரைப்ல வருவான்னு போட்டிருக்கு. மறுபடியும் இஸ்ரேவேலன் தான் மெஸ்ஸையா வந்து. அப்போ ஜீசஸ் வந்து ஒரு ட்ரைப் ஆஃப் ஜூடாவா வந்திருக்கார். லூக்கு 3:23-32 நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பின்பு சாம்ஸ் 2:7 சன் ஆஃப் காட்னு சொல்லப்படுது மெஸ்ஸையாவை.
மத்தேயுல 17:5 ஜீசஸ் இஸ் த சன் ஆஃப் காட்னு சொல்லப்படுது. சங்கீதம் 16:8 நீ 10 வசனங்கள் வாசிக்கும் போது அவர் ரெசரக்டட் ஆவார்னு போட்டிருக்கு, உயிர் தெழுவார்னு போட்டிருக்கு. உயிர் தெழுவார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உயிர் தெழணும் மெசையா வந்து. அப்போஸ்தலர் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம்லேருந்து 37 வரைக்கும் இயேசு உயிர் தெழுந்தார்னு தெளிவாக போட்டிருக்கு. சங்கீதம் 22:6-8 வரைக்கும் பார்க்கும்போது அவர் துன்புறுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு அவரை குரூசிஃபை பண்ணுவாங்க, கிராஸ்ல சிலுவையில் அடிக்கப்படுவாங்கன்னு போட்டிருக்கு. அதே மாதிரி லூக்கால 23ஆம் அதிகாரத்தில் 21-23 வரைக்கும் ஜீசஸ் வந்து துன்புறுத்தப்பட்டு அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். சங்கீதம் 110:1-5 பார்க்கும்போது மெஸ்ஸையா வந்து தேவனுடைய வலது பாரசத்திலே உட்காரப்படுவார். He will be seated at the right hand of God னு போட்டிருக்கு. 1 Peterல 3rd chapterல 21-22 வரைக்கும் பார்க்கும்போது Jesus is the only person who has seated at the right hand of God. சங்கீதம் 110:4 வசனத்தை பார்க்கும்போது மெஸ்ஸையா ஒரு மெல்கிசேதேக் முறையின்படி வர்ற ஒரு 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 மெஸ்ஸையான்னு போட்டிருக்கு, ஒரு ஒரு கடவுள்னு போட்டிருக்கு. மெல்கிசேதேக் முறையின்படி வந்த ஒரு ப்ரீஸ்ட்னு போட்டிருக்கு. Hebrews 6:17-20 வாசிக்கும் போது ஜீசஸ் இஸ் ஃப்ரம் த லைன் ஆஃப் மெல்கிசேதேக். சங்கீதம் 118:22 யூதர்களால் வெறுக்கப்படுவார்னு சொல்லி போட்டிருக்கு. அதே மாதிரி மத்தேயுல 21:42-43 வரைக்கும் யூதர்களால் வெறுக்கப்படுவார். மறுபடியும் பாருங்க, யூதர்கள் சொல்லும் போது தேவன் ஜீசஸ் ஒரு ஜூனுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அவர் அங்கதான் மினிஸ்ட்ரி பண்ணார், வேற எந்த ட்ரைப்ஸும் கிடையாது, ஜூஸ் தான், இஸ்ரேல் கண்ட்ரி தான். மறுபடியும் ப்ராப்ஸ்ல 8th chapterல 22-23 பார்க்கும்போது மெஸ்ஸையா வில் பி எவர்லாஸ்டிங் போட்டிருக்கு. யோவான்ல 17:5 ஜீசஸ் இஸ் த எவர்லாஸ்டிங் ஒன் ப்ரூஃப் இருக்கு. மறுபடியும் ப்ராப்ஸ் 30ல 4th பார்க்கும்போது மெஸ்ஸையா வில் பி த சன் ஆஃப் காட்னு போடப்பட்டிருக்கு. ஜீசஸ் இஸ் த சன் ஆஃப் காட் சொல்லி மத்தேயுல 3ஆம் அதிகாரத்தில் 16-17. நான் நிறைய வசனங்கள் முதல்ல சொல்லிட்டு வரேன். நான் கடைசி அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் நான் சொன்னேன்னா அது தலை இல்லாமல் புரிய வாழை இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும். நான் முதல்ல வசனங்கள் சொல்லிட்டு வரேன், பின்பு நான் கேட்ட என்ன கொஸ்டினோ அதை நான் சொல்ல வரேன், கொஞ்சம் கவனிங்க. அப்புறம் ஏசாயால 7:14 7:14 மெஸ்ஸையா would be born of virgin போட்டிருக்கு. 34-35 பார்த்தீங்கன்னா ஜீசஸ் born of virgin. ஐசாயால 7:14 பார்க்கும்போது மெஸ்ஸையா என்றால் இம்மானுவேல் என்று பொருள். அப்படின்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம், காட் வித் அஸ். மேத்யூல 1st chapterல 21-23 பார்க்கும்போது ஜீசஸ் இஸ் கால்ட் அஸ் இம்மானுவேல், அதற்கு காட் இஸ் வித் அஸ்னு அர்த்தம். ஐசாயால 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது மெஸ்ஸையா would be God and man போட்டிருக்கு. யோவான்ல 10:30 பார்க்கும்போது இயேசு 100% கடவுளாகவும் 100% மனிதனாகவும் வாழ்ந்தார். ஐசாயால 11ல 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவ ஆவி அவர் மேல் அமரப்படும் போட்டிருக்கு. அதே மாதிரி மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 16-14 வரைக்கும் ஸ்பிரிட் ஆஃப் காட் ரெஸ்டட் அப்பான் ஹிம் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஐசாயால மெஸ்ஸையா would heal blind, lame and deadனு போட்டிருக்கு. 35ஆம் சாப்டர்ல 5th-6th பார்க்கும்போது அதே மாதிரி மார்க்ல நீங்க 10:51-52 பார்க்கும்போது இயேசு குருடனை சுகம் பண்ணாங்க, வாய் பேச முடியாதவனை பேச வச்சாங்க, மரித்தவனை எழுப்பினாங்க இயேசு. எல்லாமே ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கு. மறுபடியும் கடைசியா இந்த இதை பாருங்க. ஐசாயால 43ல மெஸ்ஸையா வர்றதுக்கு முன்பதாக ஒருவர் வந்து ப்ரொசீட் பை 400னா அவரை குறித்து அறிவிப்பாங்கன்னு போட்டிருக்கு. இவர் தான் மெஸ்ஸையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண ஒரு வருவான்னு போட்டிருக்கு. லூக் 1:17 ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஞானஸ்தானகன் தான் அந்த 400. அதுதான் அந்த சத்தம், வனாந்திரத்திலிருந்து கூடப்பட்ட சத்தம்ங்கிறது யோவான் த பேப்டிஸ்ட் தான், வாய்ஸ் ஃப்ரம் த வில்டர்னஸ். ஐசாயா 42:6 பார்க்கும்போது மெஸ்ஸையா would be light to the Gentiles போட்டிருக்கு. அதே தான் யோவான்ல 8:12 போட்டிருக்கு, ஜீசஸ் இஸ் த லைட் டு தி ஜென்டைல்ஸ். ஐசாயா 49:7
மெஸ்ஸையா would be despised by the Jewish nation. அதே மாதிரி தான் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட தான் இயேசு. யோவான்ல 10:20 சொல்லப்பட்டிருக்கு. ஐசையா 50:6 பார்க்கும்போது மெஸ்ஸையா சவுக்கடியால் அடிச்சு அவர் அடிக்கப்படுவார்னு போட்டிருக்கு. மத்தேயு 26:67 அது அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஐசையாவுக்கும் மத்தேயுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. ஐசையா இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்பதாக நிறைய செஞ்சுரி தாண்டி வாழ்ந்தவர் அவர். நான் அந்த ப்ரூஃப் நான் எப்படின்னு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு புரியும். பக்கத்துல யாரும் உட்காந்து எழுதி காய் பண்ணல. இந்த புக்கு ஒரே நாளில் யாருக்கும் கொடுக்கப்பட்டது கிடையாது. 66 புக்ஸ் இருக்கு பைபிள்ல. அந்த 66 புக்ஸும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நேரத்தில் நிறைய பேரால் எழுதப்பட்டது பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால். ஐசையா 53:10 மெஸ்ஸையா ஒரு கில்ட் ஆஃபரிங்கா மரிப்பார்னு போட்டிருக்கு. அதே மாதிரி தான் யோவான்ல 18:11 ஜீசஸ் நம்மளோட பாவத்துக்காக அவர் பலியாக செலுத்தப்பட்டார் சொல்லி. கடைசி 2 காரியங்கள். ஐசையா 53:10 மெஸ்ஸையா would be resurrected and live forever னு போட்டிருக்கு. மார்க் 16:16 இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் இப்பொழுதும் ஜீவன் தேவன். அவர் மார்க் 16:14 இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் என்றும் ஜீவனுள்ள தேவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடைசியா பார்க்கும்போது டேனியல் 7:13-14 வாசிக்கும் போது மெஸ்ஸையாவுக்கு ஒரு எவர்லாஸ்டிங் கிங்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜீசஸ் கிங்டம் வில் நெவர் எண்ட் சொல்லி இயேசுடைய ராஜ்யம் ஒரு நாளும் ஒரு காலம் அழியாது. அது லூக்கால 1:31-34 சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி யோவேல் 2:32, ஆமோஸ் 8:9 சொல்லி அநேக காரியங்கள் நான் இந்த பிரசன்டேஷன்ல நீங்க பார்க்கலாம். இது நான் சொல்லணும் அவசியம் இல்லை. சில காரியங்கள் நான் கோட் பண்ணியிருக்கேன், நிறைய காரியங்கள் நான் ப்ரூஃபா எடுத்து வச்சிருக்கேன் இந்த இடத்துல. அதே மாதிரி மத்தேயுல நியூ டெஸ்டமெண்ட்ல இயேசு எப்படிலாம் ஊமையா சொல்லப்பட்டது என்று இயேசுவே நிறைய காரியங்கள் சொல்லியிருக்காங்க. அதை நான் கடைசியை பார்ப்போம். அப்ப விஷயத்துக்கு வரேன். ஓகே, இதுதான் எல்லாருடைய கேள்வி. இயேசு தன்னை நான் தேவன் என்ன வர்ஷிப் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. இது வஞ்சகமான ஒரு கேள்வி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க அறியாமையில தான் கேட்காங்க, எல்லாரும் அறியாமையில கேட்காங்க. அப்ப நம்ம தான் வெளிச்சத்தை காட்டணும் அவங்களுக்கு. இயேசு பல இடங்களில, நிறைய இடங்களில தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தி உள்ளார். இதுதான் அதுக்கு பதில். அதுக்குள்ள ப்ரூஃப் மாத்திரம் இப்ப நான் காட்டுறேன். நான் சில ப்ரூஃப் தான் எடுத்து வச்சிருக்கேன். பைபிள்ல அநேக ப்ரூஃப் இருக்கு. சில காரியங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது ஜீசஸ் தன்னை தேவன் என்று அநேக இடங்கள்ல தன்னுடைய ஃபுல் ஐடென்டிட்டியை காமிச்சிருக்காங்க. தன்னோட ஃபுல் ஐடென்டிட்டியை நீங்க யோவான் 6:41 41-42 வாசிக்கும் போது இயேசு ராஜாவாய் அவர் சொன்ன கூற்று. அவர் சொல்றார், I am the bread that came down from heaven சொல்றாரு. I came down from heaven சொல்றாரு. I am the bread அப்படின்னு சொல்றாங்க ஆண்டவர். நீங்க நல்லா பார்க்கும்போது I am அப்படி அந்த வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அது பிதாவாகிய தேவன் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல மோசஸ்க்கு வெளிப்படுத்தும் போது I am who I am. இந்த காரணத்தினாலதான் நீங்க நிறைய இதை பார்க்கும்போது இயேசு I am சொல்ற கூற்றுக்கு அப்புறம் யூதர்கள் அவரை கல்லெறிய பார்த்தாங்க. ஏன்னா தம் பிதாவாகிய தேவனோடு ஒப்பிடுறாங்க. அந்த 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 காரணத்தினால்தான் அவங்க கோபப்பட்டாங்க. யோவான் 8:52 வாசிங்க. I tell you the truth ஆண்டவர் சொல்றாங்க. இயேசு சொல்றாங்க. இயேசு தன்னை பார்த்து சொல்றாரு, பிஃபோர் ஆபிரகாம் வாஸ் born I am. ஆபிரகாமுக்கு முன்பதாகவே நான் இருக்கேன்னு சொல்லி I am சொல்லும் போது யூதர்கள் கல்களை எடுத்து அவரை கொல்லும்படியாக வகை தேடுறார்கள். மறுபடியும் தன்னை தேவனுக்கு ஒப்பாக ஆண்டவர் சொன்னார். மறுபடியும் யோவான் 17 4-5 பார்க்கும்போது ஜீசஸ் கரெக்டா சொல்றாங்க, Father, glorify me in your presence with the glory I had with you before the world began. இந்த உலகம் உருவாதுக்கு முன்பதாக நான் எப்படி உங்களோட மகிமையில இருந்தனோ அதே மாதிரி என்ன glorify பண்ணுங்க சொல்லி ஜீசஸ் ப்ரே பண்றாங்க தன் தகப்பன்ட்ட, பிதாவாகிய தேவன்ட்ட. பின்பு இயேசு இந்த மெஸ்ஸாயான்னு சொல்லப்படும் போது தன்னை கிறிஸ்துவங்கிறத தேவன் வெளிப்படுத்துறார்.
அந்த அந்த ஒரு சமாரியன் உமன் சொல்றாங்க, யோவான் 4 25 26 அந்த 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 பெண் சொல்றா, நீங்க தானே வரப்போகிற மெசேஜ் கேட்கும்போது, நீ ஐ ஹூ ஸ்பீக்ஸ் டு யூ ஐ ஆம் ஹி அப்படிங்காங்க. யார் உன்ட பேசுறாங்களோ அதுதான் அது, நான் தான் அது, நான் தான் அதுன்னு சொல்றாங்க. நான் தான் இயேசு சொல்றாங்க. அந்த மெஸ்ஸையாங்கிற கிறிஸ்து அவர் தான் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்துவை பத்தி ஒரு இந்த பைபிள்ல சொல்லப்பட்டதான் எனக்கு பைபிளே தேவையில்லை. முதல்ல திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கல. இயேசு ராஜா ஏன் ஐ ஆம் காட் வர்ஷிப் மீ இவ்வளோ பிளெயினா சொல்லலைன்னா அது காரணம் என்னன்னா, அவர் ஒரு விஷயத்தை புதுசா உருவாக்க வரல, எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்தாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மோசேயின் காலத்துல தேவன் நியாயப்பிரமாணம் கொடுத்தாங்க. நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா, எல்லா மக்களும் நம்ம தேவனுக்கு சமமா வாழ்றோம், நீதிமான வாழ்றோம் நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாங்க, இல்லம்மா நான் உனக்கு 10 கட்டளைகள் தரேம்மா, அதை நீ ஃபாலோ பண்ணு. நீ இப்படி ஃபாலோ பண்ணும்போது நீ ரைச்சியஸ் பர்சன் ஆயிடுவாங்க. அப்போ எல்லாரும் ஓகே சொல்லி ஆசைப்படும் போது மோசே மூலமா கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் வரும்போது 2 நாள் ஃபாலோ பண்றாங்க, அந்த 10 பாயிண்ட் ஃபாலோ பண்ண முடியல. 2 நாள் ஓகே சரி அது ஃபாலோ பண்ணிட்டேன் இது ஃபாலோ பண்ணிட்டேன், ஆனால் அந்த 10 கட்டையில் ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபால் ஆயிடுது. அப்போ எந்த நியாயப்பிரமாணம் என்னை நீதியா காட்ட வந்துச்சோ அது என்ன பாவி என்று கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அப்போ ஆண்டவர் கேட்க எனக்கு உதவுங்க ஆண்டவரே. அப்போ தேவன் சொல்றாங்க, சரிம்மா நான் அதுக்காக தான் ஒரு மீட்பு வச்சுக்கன்னு சொல்லி ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் பலியிடுறாங்க. தன்னுடைய பாவத்துக்கு என்று பலியிடுறாங்க. அவங்க அந்த பிரீஸ்ட் பிரதான ஆசாரிகள்கிட்ட போய் பலியிடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இவன் வருஷம் நான் ரியலைஸ் பண்றேன், ஆண்டவரே நான் பாவி இல்லாம இருக்குன்னு ஆசைப்படுறேன், எனக்குள்ள பொய் இருக்கு, பொறாமை இருக்கு, வேசித்தனம் இருக்கு, மதுபான குடியனா இருக்கு, மதுபான பிரியனா இருக்கேன், ஆனா நான் மறுபடியும் தப்படுறேன்னு சொல்லும் போது தேவன் சொல்றாங்க, நான் எந்த லா உனக்கு கொடுத்தனோ நீ யாருங்கிறது காமிச்சிட்டு, நான் லா எது கொடுத்தனோ நீ நீதிமான வாழ்றதுக்கு, ஆனா உன்னால முடியலன்னு தெரிஞ்சுட்டு நான் மீட்பு கொடுத்தேன், ஆனா மறுபடியும் உனக்கு கில்ட்டி ஆகுது, நீ மறுபடியும் பாவம் பண்ற. இதை இந்த லாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணதான் ஜீசஸ் வந்தாங்க, பெர்மனன்ட் சொல்யூஷனா வந்தாங்க. எனக்காக பாவம் இல்லாத அந்த இயேசு ராஜா, நான் பாவியா இருக்கும் போது அவர் எனக்காக பாவமாய் மாறி அந்த தேவன் தாமே இயேசு ராஜாவை வந்து சிலுவையில அடிக்கப்பட்டு எனக்காக அவர் ரட்சகரானார். இவர் வருவார்னு சொல்லிதான் வேதம் முழுவதும் சொல்லிட்டு இருக்கு. அவர் திடீர்னு சொல்ல வரல, அவர் அந்த லாவை அபாலிஷ் பண்ண வரல. பவுல் சொல்றாங்க கரெக்டா, ஜீசஸ் அந்த லாவை எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்தாங்க. அதே மாதிரிதான் ஜீசஸ் திடீர்னு வந்து நான் தான் கடவுள் என்ன வர்ஷிப் பண்ணுங்க சொன்னாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்னா, நான் இப்ப வந்திருக்கேன், நான் தான் கடவுள், என்ன வர்ஷிப் பண்ணுங்கன்னு அந்த அந்த பதமே மாறி போயிடும். அவர் தேவன், ஞானத்தோடு பேசுபவர், அவர் நம்மளை மீட்க முடியாம வந்தவர். அவர் மறுபடியும் ஒரு ஹை பிரிஸ்ட் வந்து கேட்க ஆண்டவர்ட்ட, நான் மறுபடியும் விஷயத்துக்கு வரேன், மத்தேயு 26 63 64 ஒரு ஹை பிரிஸ்ட் கேட்க, நீங்க தான் அந்த தேவகுமாரனாக கிறிஸ்துவா மெஸ்ஸாயாவா, வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த மெஸ்ஸாயா நீங்க தான் கேட்கும்போது, ஆமா நான் தான் அதுன்னு சொல்லி இயேசு தன்னை தெல்ல தெளிவாக வெளிப்படுத்தி உள்ளார். அந்த மெஸ்ஸாயா என்று வெளிப்படுத்தி உள்ளார். இயேசு ஒரு மெஸ்ஸாயா. யூதர்களுக்கு மெஸ்ஸையா ஜீசஸ மெஸ்ஸை ஏற்றுக்கொள்ளாதது காரணம் வந்து அவங்க முரட்டாட்டமும் அவங்களோட அந்த குணங்கள் தான் வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இது ஒரு ப்ராஃபஸி, அவர்கள் மூலம் அடிக்கப்படுற ஒரு ப்ராஃபஸி இருக்கு. அப்ப ஸ்டில் அவன் என்ன எதிர்பார்க்கணும், ஒரு மெஸ்ஸையா தன்னை காப்பாற்றுவான்னு எதிர்பார்க்கலாம், ஒரு ரட்சகர் வருவான்னு எதிர்பார்க்கலாம். ஆனா நிறைய பேர் இயேசு தேவனுடைய குமாரனே இல்லை, அவர் சொல்லப்படவே இல்லை. என்ன என்ன வேதத்தை வாசிங்க, முதல்ல ஒவ்வொரு வசனத்தை வாசிங்க. கேட்கும் போது வசனத்தை நாங்கள் ஒவ்வொரு வசனமா வாசிக்கன்னு சொல்றீங்க, வெளிச்சம் உங்க கண்களுக்கு வெளிச்சம் படணும். முதல்ல நான் ஏன் சொல்றேன்னா, யார் இந்த வீடியோ கேட்டாலும், யார் எனக்கு விரோதம் பண்ணாலும், யார் இந்த வேதத்துக்கு விரோதம் பண்ணாலும் அவங்க எல்லாம் என் சகோதரர்கள் தான், என் சகோதரிகள் தான். நீங்க பாவிங்கிறத ரியலைஸ் பண்ண முடியல உங்களால. நீங்க ஒரு வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு, நீ ஒரு இதயத்துல ஒரு பெண்ணை கண்டு நீ இச்சித்தாலே பாவம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்ல போட்டிருக்கு இதயத்துல தெளிவா. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம இதயம் எப்படி இச்சையா இருக்கு, அவ்வளவு பரிசுத்தமா இருக்குமா? நம்ம இதை காப்பாத்த தான் தேவன் வந்தாங்க. தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. சும்மா இந்த உலகத்தில் எப்படி வேணா வாழலாம், பரிசுத்தம் தான் முக்கியம். வேசித்தனம் பண்றதுக்கு இந்த உலகத்தில் நம்ம பிறக்கப்படலை. நீங்க நாளைக்கு பாரடைஸ் போகும்போது, ஹெவன் போகும்போது அங்க போய் வேசித்தனம் பண்ண முடியாது நம்மளால.
நம்ம இங்கே பரிசுத்தமாக எப்படி வாழ்கிறோமோ அங்கே போய் பரிசுத்தமாக வாழ முடியும். உங்களை வேசித்தனம் பண்ணப்படுதுன்னு ஒரு விஷயம் சொல்லுது, அது தப்புன்னு உணர்ந்துக்கோங்க. ஒரு பரிசுத்தம் வேணாமா? ஒரு பரிசுத்தம் வேணாமா? ஒரு தேவனாகிய கர்த்தர் அன்பாகவும் பரிசுத்தமா போட்டிருக்க. வேதத்தில் சொல்லப்பட்ட தேவன் பரிசுத்தர் 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 தான். பின்பு தேவன் ஜீசஸ் மத்தேயு 13:56-58 வாசிக்கும் போது தன்னை ப்ராஃபட் என்று ஒரு தடவை வெளிப்படுத்தி உள்ளார். ஏன்னா மெஸ்ஸையா ஒரு ப்ராஃபட்டா வரும்னு சொல்லி ப்ராஃபஸி நான் காமிச்சேன் ஆரம்பத்தில். அப்புறம் ஒருத்தங்க வந்து கேட்காங்க, லூக்கால 22:67-70 பார்க்கும்போது வசனங்கள்ல, ஆர் யூ தென் த சன் ஆஃப் காட் கேட்கும்போது, எஸ் யூ ஆர் ரைட் ஐ ஆம் அப்படிங்க ஆண்டவர். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? மறுபடியும் நான் சில விஷயம் சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கேன். மத்தேயுல 27:42-43 பார்க்கும்போது ஆண்டவர் மறுபடியும் சொன்னாங்க, எஸ் ஐ ஆம் த சன் ஆஃப் காட்னு சொல்றாங்க. ஐ ஆம் த சன் ஆஃப் காட்னு சொல்றாங்க. இந்த கூற்றுல பார்க்கும்போது இவர் சன் ஆஃப் காட்னு சொல்லியிருக்காங்க சொல்லி இந்த சாட்சி சொல்றாங்க. சிலுவையில் அடைக்கும் போது இந்த யூதர்கள் எல்லாம் சொல்றாங்க, அவர் சொன்னாரு ஐ ஆம் த சன் ஆஃப் காட் சொல்லி. யோசிச்சு பாருங்க. மத்தேயுல 14:32-33 வாசிக்கும் போது அவரோடு இந்த சீஷர்கள் சொல்றாங்க, ட்ரூலி யூ ஆர் த சன் ஆஃப் காட் சொல்லும் போது, இல்லம்மா நான் சன் ஆஃப் காட்லாம் கிடையாதுமா, நான் வெறும் ப்ராஃபட்மா. எங்க சொன்னாங்க? தேவன் சன் ஆஃப் காட் ஒத்துக்கிட்டாங்க. அங்க எல்லாரும் தேவனை வர்ஷிப் பண்ணாங்க. then those who were in the boat worshipped him. தேவ ஜனமே, என் மக்களே, கண்ணை திறந்து வாசிச்சு பாருங்க. அதுல வர்ஷிப் பண்ணப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. லூக்கா 8:28-29 வாசிக்கும் போது பிசாசுகளுக்கு தெரியப்பட்டு கரெக்டா சொல்லுது, வாட் டு யூ வாண்ட் வித் மீ ஜீசஸ் சன் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட் அப்படின்னு கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க. இயேசுவை பார்த்து பிசாசுகள் சொல்லுது, எங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் சொல்லி. யோசிச்சு பாருங்க, ஒரு பிசாசுக்கு இருந்த அறிவு நமக்கு இல்லையா? யோவான் 10:36 தேவன் கன்ஃபார்ம் பண்றாங்க, ஓனா தேவனுடைய குமாரன் என்று சொல்றதுக்காக என் மேல நீங்க பழி சுமத்தீங்களான்னு சொல்லி ஆண்டவர் கேட்காங்க. இது தேவன் சொல்லப்பட்ட கூற்று. யோவான் 5:25 ஆண்டவர் சொல்றாங்க, I tell you the truth, a time is coming and has now come when the dead will hear the voice of the Son of God. இது இயேசு சொல்றாங்க இந்த வார்த்தையெல்லாம். யாரெல்லாம் இயேசுடைய வார்த்தையை கேட்காங்களோ அவங்க ஜீவிப்பாங்கன்னு போட்டிருக்கு. பிதாக்கு எப்படி ஜீவன் இருக்கோ, பிதா எப்படி லைஃப் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி so he has granted the son to have life in himself னு போட்டிருக்கு. குமாரனுக்கும் அந்த அதிகாரம் தான். குமாரனும் ஜீவனா இருக்காரு. யோவான் தன்னை பிதாவோடு ஒப்பிட்டு பேசாரு இயேசுராஜா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பேசுறது இஸ்ரவேலின் தேவன் பத்தி. இஸ்ரவேலின் தேவன் தன்னை எப்போதும் ஒரு பிதாவாக தான் வெளிப்படுத்தினார். இஸ்ரவேலின் தேவனை குறித்து பேசிட்டு இருக்கேன். இஸ்ரவேலின் தேவனுடைய ஒரே ஹோலி புக் பைபிள் தான். இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட சால்வேஷன் கொடுக்கப்பட்ட ஒரே புக் பைபிள் தான். யோவான் 14:4 வாசி பாருங்க. ஜீசஸ் சொல்றாங்க, நீ குணமாயிருவ, இது நீ மரணமாக மாட்ட. எதுக்குன்னா தேவனுடைய குமாரன் இதன் மூலம் மகிமைப்படும்படியாக தேவன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. தேவன் மகிமை, இயேசு ராஜா மகிமை அடையும் போது தேவன் மகிமை அடைகிறார். இயேசு தன்னை கிட்டத்தட்ட 50 தடவைக்கு மேலாக சன் ஆஃப் மேன் சொல்லப்பட்டிருக்கு. சன் ஆஃப் மேன் சொல்லும்போது அவர் ப்ராப்பர் டிசெண்டன்ட் ஆஃப் ஆதாம் சொல்லி மத்தேயுல 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முழுசா பார்த்தீங்கன்னா ஆதாம் முதல் மனிதனாகிய ஆதாமிலிருந்து இயேசு ராஜா வரைக்கும் அவருடைய வம்சம் வரலாறு கரெக்டாக போட்டிருக்கு. அவங்க அப்பா பேர் எந்த வம்சத்தில் வந்தா சொல்லி போட்டிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, உங்க தலைமுறையுடைய 4ஆவது தலைமுறையுடைய தாத்தா பேர் சொல்ல முடியுமா உங்களால? நீங்க உங்க அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும், நீங்க யாரை பின்பற்றீங்களோ அவர்களுடைய தாத்தாவுடைய தாத்தா பேர் தெரியுமா? நம்மளை பத்தி நமக்கு தெரியாது. அப்போ வேதத்தில் பாருங்க, இதை சொல்லப்பட்ட எல்லா பேருமே ஹிஸ்டரியா ரெக்கார்ட் ஆகப்பட்டிருக்கு. ஜீசஸ் தாவீதுடைய குமாரனா இருப்பான்னு சொல்லி ஆதாரமாக கூட போடப்பட்டிருக்கு எல்லாமே. அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வாசிச்சு பாருங்க. இந்த மத்தேயு ஃபர்ஸ்ட் சாப்டர் வாசிக்கும் போது தெரிய வேணாமா இது ஆவியானவருடைய புக் சொல்லி, இது ஒரு பரிசுத்த வேதம் சொல்லி. இன்னும் அவங்க கண்கள் இருள போய் இருந்திருக்கு.
நிறைய இடங்கள்ல தேவன் தன்னை கிறிஸ்து என்று வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெளியே சொல்லாதீங்க. அவர் மறுதளிக்கல, நான் கிறிஸ்து இல்லைன்னு சொல்லல, என்னோட ஃபுல் ஐடென்டிட்டியை சொல்லாதீங்க அப்படின்னாங்க. நான் யார் என்பதை நீங்க சொல்லாதீங்க இப்போதைக்கு அப்படி சொல்றாங்க. மத்தேயுல 16, 15, 16, 20 மார்க்லயும் அதே மாதிரி இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, சைமன் பீட்டர் வந்து சொல்றான், நீங்க தான் உண்மையான கிறிஸ்து, நீங்க தான் சன் ஆஃப் த லிவிங் காட் சொல்லும்போது, then he warned his disciple not to tell anyone that he was the Christ. தான் கிறிஸ்து என்பதை யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னா தவிர நான் கிறிஸ்து இல்லை அதனால யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லவே இல்லை எந்த இடத்துலையுமே அவர். ஏன்னா ஆரம்பத்தில் நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்க, அவர் நிறைய இடங்கள்ல தன்னை தேவன் வெளிப்படுத்தினார், கிறிஸ்துவனை வெளிப்படுத்தினார், அக்செப்ட் பண்ணாரு. இப்போ டிசைபிள்ஸ் சொல்லும்போது நான் யாருன்னு இப்ப சொல்லாதீங்க அப்படிங்கிறார். அப்புறம் மார்க் 1:34 பிசாசுகள் நீங்க தானே சன் ஆஃப் காட் சொல்லும்போது ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் தேவன் பிசாசு கொடுத்தாங்க, நான் யார் என்பதை சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. நான் யாருன்னு நீங்க சொல்லக்கூடாது வெளியே, பிசாஸ்ட தேவன் அதிகாரம் கொடுக்கல சொல்றதுக்கு. அதே மாதிரி லூக்கா 4:41 பார்க்கலாம், மார்க்ல 3:11, 12 பார்க்கலாம் நீங்க அந்த விஷயங்களை. தேவன் யாரெல்லாம் சுகம் பண்ணாங்களோ அப்போ கூட ஆண்டவர் சொல்றாங்க, மத்தேயு 12, 15, 16, மேத்யூ 8, 3, 4, மார்க் 5, 42, 43 ஸ்ட்ரிக்டா நான் யார் என்பதை வெளியே சொல்லாதீங்கன்னு சொன்னார். என்னது நான் யார் என்பது, நான் கிறிஸ்துவா இருக்கிற தேவகுமாரன் என்பதை சொல்லாதீங்கன்னு சொன்னார் தவிர நான் தேவகுமாரன் அல்ல அதனால வெளியே சொல்லாதீங்கப்பா, நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்கப்பா. என்ன விஷயம் இது, பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நிறைய நேரங்கள்ல தேவனுக்கு சேலஞ்ச் வந்து பிசாசு சேலஞ்ச் பண்ணா, நீ தான் சன் ஆஃப் காட் கேட்கும்போது தேவன் ரெஃப்யூஸ் பண்ணாங்க, ரெஃப்யூஸ் டு ப்ரூவ் ஹிஸ் ஐடென்டிட்டி. அவர் தன்னை தேவன் என்பதை ரெஃப்யூஸ் பண்ண காட்டுறதுக்கு ஃபுல் ஐடென்டிட்டியை. ஏன்னா அவர் தேவன் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சிலுவைக்கு போய் அதை வெற்றி சிறக்கணும் அவருக்கு. அவர் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாங்க. இந்த வசனம் ஆதாரமாக காட்டிட்டு இருக்கு. மத்தேயு 27, 39, 40 அதே தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காமன் பீப்புள் சேலஞ்ச் பண்ணுவான், தேவன் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. மத்தேயு 39, 43, 43 தேவன் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அநேகர் இந்த வசனங்களை குப்படிச்சு சொல்லலாம்பாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஏன் சொல்லலன்னு சொல்லி. அவர் தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு காத்துட்டு இருந்தார். 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழும்போதும் 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆண்டவர் கரெக்டா தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சார். ஏன் ஆரம்பத்திலே ஆரம்பிக்கல? தன்னுடைய பிதாக்கு எப்போதும் அவர் கனம் செலுத்தவராக காணப்பட்டார். ஜீசஸோட ஐடென்டிட்டி வந்து ஏன் ஃபுல்லா காட்ட முடியலன்னா, அந்த இடத்துல அவருடைய ஐடென்டிட்டியே வந்து இட் இஸ் பியாண்ட் த ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். அதான் உண்மை. ஏன்னா தேவன் தெளிவா சொல்றாங்க, நான் ஏன் உனக்கு என் ஃபுல் ஐடென்டிட்டி காட்ட முடியலன்னா, ஆண்டவர் சொல்றாங்க, பிதாவாகிய தேவன் தவிர வேற யாரும் வெளிப்படுத்தக்கூடாதுங்க தெளிவா இருந்தாங்க. ஒருத்தனுக்கு பிதாவாகிய தேவன் சொல்லலனா அவன் இயேசுவை கிறிஸ்துவென்று அறிய மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அநேகர் இயேசுவை கிறிஸ்துவென்று அவர் அக்செப்ட் பண்ணலனா அது காரணம் என்னன்னா, பிதாவாகிய தேவன் உங்களை வெளிப்படுத்தலன்னு அர்த்தம். அப்ப நீங்க தேவனை அக்செப்ட் பண்ணீங்கன்னா தான் விஷயம். For this was not revealed to you by man but by my Father in heaven சொல்லி ஆண்டவர் சொல்றான். யாரெல்லாம் you are the Christ, the son of the living God, பீட்டர் சொல்றான். யாரெல்லாம் இப்படி சொன்னாங்களோ அப்போ ஆண்டவர் சொல்றாங்க, இது பிதாவாகிய தேவனால் வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் தன்னை அநேக நேரங்களில் இயேசு தன்னோட ஃபுல் ஐடென்டிட்டியை பிசாசுக்கும் சேலஞ்ச் பண்ண போலாம். யாரெல்லாம் சேலஞ்ச் பண்ணாங்களோ, நீங்களா கேட்கும் போதெல்லாம் சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்க சும்மா டெஸ்ட் பண்ண பார்க்காங்க, ஆண்டவரை சேலஞ்ச் பண்றாங்க. ஆனா ஹம்பிளா இருந்தார் அவர். 1 கொரிந்தியர்ல 1:18-22 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அதான் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாங்க, for the message of the cross is foolishness. சிலுவையின் உபதேசம் வந்து foolishness. யாருக்கு? யாரெல்லாம் மரிக்காங்களோ, யாரெல்லாம் அழிஞ்சு போறாங்களோ, நரகத்துக்கு போறாங்களோ அவங்களுக்கு தான். ஒரு மனிதனுக்குள்ள தேவ ஆவி இல்லாவிட்டால், ஸ்பிரிட் ஆஃப் காட் இல்லாவிட்டால் அவனால இது புரிஞ்சு கொள்ள முடியாது. திருத்தவ தேவனுடைய கோட்பாடையும் சிலுவையின் வெற்றியையும் அவனால புரிஞ்சுக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னா, உனக்கு புரியலன்னு அர்த்தம். புரியுதா? உங்களுக்கு புரியல, இயேசு கிறிஸ்து என்பது உங்களுக்கு புரியாம போயிட்டுன்னு அர்த்தம்.
அநேக நேரங்களில் இயேசு தன்னை நேசிச்சவங்களுக்கு வெளிப்படுத்தினார் தான் யார் என்பது. 1 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரத்தில் 7-13 பார்க்கும்போது அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்து தெரியும். அது எல்லாமே தேவனுடைய சீக்ரெட் விஸ்டம்னு போட்டிருக்கு. யோவான் 20:31, ரோமர்கள் 16:25-26, எபேசியன்ஸ் 3:4-5 பார்க்கும்போது இதில் சொல்லப்படுது யோவான் 20:31, ரோமர்கள் 16:25-26, எபிசியன்ஸ் 3:4-5, 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் பார்க்கும்போது that Jesus is the Christ, the Son of God சொல்லப்பட்டிருக்கு. இயேசு தான் மெஸ்ஸாயா, அவர் தான் தேவகுமாரன்னு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 6ஆம் அதிகாரம் 37, 44, 65 சொல்லப்பட்டிருக்கு. all that the Father gives me will come to me சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஆதாம்லேருந்து நோவா வரைக்கும் ஒரு 10 பேர்கள் சொல்லப்பட்டிருக்கு, 10 தலைமுறைகள் இருக்குது. ஆதாம்லேருந்து நோவா வரைக்கும் அவங்களோட ஜென்ரேஷன் இருக்குது. பைபிளில் ஆதாரப்பூர்வமாக இருக்குது. ஆதாம் முதல் மனிதன், சேத்து மகன் ஈனோஷி அவனுடைய மகன், ஈனோஷிய மகன் கேனான், கேனானுடைய மகன் மகளேல், மகளேலின் மகன் ஜாரேத், ஜாரேதுடைய மகன் ஈனோக்கு, ஈனோக்குடைய மகன் மெதுஷலா, மெதுஷாலுடைய மகன் லாமேக்கு, லாமேக்குடைய மகன் நோவா. நோவா காலத்தில் இந்த உலகம் அழிக்கப்பட்டிருக்கு ஜலத்தினால். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ இதுதான் இந்த சீக்ரெட் கோட் ஆஃப் பைபிள். பைபிளில் சொல்லப்பட்ட சீக்ரெட் கோட் பாருங்க. நீங்கள் வேதத்தில் உள்ள எல்லா காரியத்தையுமே இந்த 10 ஆண்டவர் ஒரு பேர் சொல்லும்போது அது அர்த்தத்தோடு எப்போ வைப்பாங்க. நீ வேதத்தில் பார்க்கும்போது தெரியும். இயேசுவானா ரட்சகர்னு அர்த்தம், ஆதாம்னா மனிதன் அர்த்தம். அநேக காரியங்கள் நீங்கள் பார்க்கலாம் இதே மாதிரி. அப்போ ஆதாம்க்கு என்ன அர்த்தம்னா மனிதன் என்று அர்த்தம், மேன். சேத்துனா அப்பாயிண்டட்னு அர்த்தம், ஈனோஷ்னா மார்டல்னு அர்த்தம், கேனான்னா சாரோன்னு அர்த்தம், துக்கம்னு அர்த்தம், மகளேல்னா த பிளஸட் காட்னு அர்த்தம், ஜாரேத்னா ஷால் கம் டவுன் அர்த்தம், ஈனோக்னா டீச்சிங்னு அர்த்தம், மெதுஷலானா ஹிஸ் டெத் ஷால் பிரிங்னு அர்த்தம், லாமேக்னா த டெஸ்பேரிங்னு அர்த்தம், நோவானா ரெஸ்ட் இல்லாட்டி கம்ஃபர்ட்னு அர்த்தம். இந்த 10 தலைமுறைகள் ஆதாம்னு சொல்லப்பட்ட நோவா வரைக்கும் ஒரு ஜலத்திலாம் அப்புறம் மனுஷ ஜனமே அழிஞ்சிட்டு. ஆமாம், அழிஞ்ச போது கூட இந்த 10 தலைமுறையை வச்சு அந்த பேரை அர்த்தம் பார்க்கும்போது சிம்பிளாக போடப்பட்டிருக்கு. மேன் அப்பாயிண்டட் மார்டல் சாரோ, the blessed God shall come down, teaching his death shall bring the despairing rest. இதுதான் விஷயம். முதல்ல இதுதான் விஷயம். ஆதாம்லேருந்து நோவா வாசிக்கும் போது நான் தமிழில் அர்த்தம் சொல்கிறேன். மனிதன் அவனுக்கே அவன் வந்து ஒரு 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 சாகக்கூடிய துக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டான். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் மேலேருந்து வந்து பரலோகத்திலிருந்து கீழே வந்து அவர் தன்னுடைய அவரோட டெத்து மூலமாக உங்களுக்கு ஒரு வெற்றி, ஒரு ரெஸ்ட் கிடைக்கும், பெர்மனெண்ட்டாக ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும்னு சொல்லி டீச் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு தமிழ் அதை எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியல, அது இங்கிலீஷில் அப்படியே இருக்கு. Man appointed mortal sorrow, the blessed God shall come down, teaching his death shall bring the despairing rest. இதுதான் வேதம், இதுதான் வேதம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தாவீது ஒரு எப்ரேயன், ஒரு ஹீப்ருவோட கிங் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அவர் வேற நாட்டுக்காரர் கிடையாது. தாவீது ஒரு ஹீப்ருவில் வந்தப்பட்டவர் தான், இஸ்ரேல் வரப்பட்டவர் தான், மறுபடியும் இயேசுமே. எல்லா ப்ராஃபிட்டுமே இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலின் தேவனுக்கு வேறு எந்த தேவனுக்கு சம்பந்தமே கிடையாது. சந்திர கடவுள்கள், சூரிய கடவுள்கள், நட்சத்திர கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாது. இவர் பரிசுத்தம் உள்ள இஸ்ரவேலின் தேவன். வேதம் நியூ டெஸ்டமெண்டோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பைபிளில் பவுல் கரெக்டாக சொல்கிறாரு, இதுக்கப்புறம் வேற எந்த டாக்டரின் வந்தாலும் சரிதான், ஒரு தேவதூதனே இறங்கி வந்து கொடுத்தாலும் சரிதான், அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, எவன் ஒருவன் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறான், ஜீசஸோட பிறப்பை மறுதளிக்கிறான், அவன்தான் அந்தி கிறிஸ்து. அவன்தான் அந்தி கிறிஸ்து. அப்போ இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள் இருக்காங்களா இல்லையா யோசிச்சு பாருங்க. குமாரனை மறுதளிக்கிறது அந்தி கிறிஸ்துன்னு தெளிவாக போட்டிருக்கு பைபிளில். நான் சொல்லலை, வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க. எல்லாமே வேதத்தில் கிறிஸ்ப் அண்ட் ஷார்ட்டாக சொல்லணும்னா 2 பாட்டாக இருக்குது. ஒன்று வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட், இன்னொன்று நியூ டெஸ்டமெண்ட். வேதத்தில் ஓல்ட்ட 40 ரைட்டர்ஸ் இந்த மொத்த 66 புக்கு எழுதியிருக்காங்க. இப்போ 1600 வருஷ காலமாக எழுதியிருக்காங்க. ஒருவரால் திடீரென்று ஒருத்தர் கொடுத்து வரப்பட்டது கிடையாது. இது 1600 வருஷமாக மனிதரால் ப்ரிசர்வ் பண்ணி
இந்த சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எது நிறைய இடத்துல இது எப்படி 40 ரைட்டர்ஸ் இந்த புக்கை எழுதின, இந்த பைபிள் எழுதின 40 ரைட்டர்ஸ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, சிலர் கிங்காக வாழ்ந்திருக்காங்க, சிலர் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க, சிலர் ப்ரீஸ்டாக இருந்தாங்க, சிலர் மெய்ப்பனாக இருந்தாங்க. ஒரு மெய்ப்பன் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கான், ஒரு ராஜா இயேசுவை பற்றி சொல்லியிருக்கான், ஒரு பிரதம மந்திரி இயேசுவை பற்றி சொல்லியிருக்கான், ஒரு டாக்டர் சொல்லியிருக்கான், ஒரு டாக்ஸ் கலெக்டர் சொல்லியிருக்கான். அப்போ ஒவ்வொரு 40 ரைட்டர்ஸுமே 40 ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காலகட்டத்தில் சம்பந்தமே இல்லாத ஜென்ரேஷன்ஸில் அவன் எல்லோரும் ஒருத்தரை பற்றி சொல்லியிருக்கார். அவர் தான் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. இவங்க எல்லாரும் 1600 வருஷமா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பதவியில் இருக்கும்போது கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு யாருக்கா சம்மந்தம் இருக்கா? இவங்களுக்கு யாருக்கா ஒரு சம்மந்தம் இருக்கா? வச்சு பாருங்க. இவங்க எல்லாம் என்ன சம்மந்தம் இருக்குன்னா, அவங்க எல்லாரும் இஸ்ரேல் வம்சத்தை சேர்ந்தவங்க. அவங்க எல்லோரும் ஹீப்ரூ இஸ்ரேல் இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்தவங்க தான் உண்மை. தேவன் அநேக இடத்துல நம்ம காட் ஆஃப் இஸ்ரேல் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பைபிள் எழுதும்போது அநேக சில பேர் ரோமன் ஜெயிலில் உட்காந்து எழுதுனாங்க, பெர்ஷியா பேலஸ்ல உட்காந்து எழுதுனதும் இருக்கு. பிரதம மந்திரியா இருந்தவர், ஒரு கிங்கா இருந்தவர் பெர்ஷியா பேலஸ்ல வச்சு எழுதுறாரு இயேசுவை பத்தி. ரோமன் ஜெயிலில் ஒருத்தர் எழுதுறாரு இயேசுவை பத்தி. சம்பந்தமே இல்லை. 1600 வருஷங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, கிட்டத்தட்ட பைபிளில் 1817 ப்ராஃபஸி 1817 தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் 96.2% எல்லாம் நடந்துட்டு. அது என்ன ப்ராஃபஸின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபஸி ஃபார் நேஷன், தேசங்களுக்குள்ள ப்ராஃபஸி, இஸ்ரேல் தேசத்தை பற்றி ப்ராஃபஸி, அப்புறம் கிறிஸ்து மெஸ்ஸையாங்கிற ப்ராஃபஸி. இந்த கிறிஸ்துவின் ப்ராஃபஸியும், கிறிஸ்து வருவார்கிற ப்ராஃபஸியும், இயேசுராஜா வருவார்கிற ப்ராஃபஸியும், அவர் உயிர் தெழுவார், மரிப்பார், சிலுவையில் போவார், எனக்காக வெற்றி சிறந்தார்ங்கிற ப்ராஃபஸியும், இஸ்ரேல் தேசத்தை குறித்த ப்ராஃபஸியும், பிற தேசம் குறித்த ப்ராஃபஸியும் 96.2% ஃபுல்ஃபில் ஆயிட்டு. இப்போ இருக்கிற 3.8% என்னதுன்னா கடைசி காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இயேசு மறுபடியும் வரப்போறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இந்த 96.2% ப்ராஃபஸி, அந்த புக்கு, அது எந்த புக்கில் எழுதப்பட்டிருக்கு பைபிளில், அந்த புக்கில் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நான் இந்த 3.8% அக்செப்ட் பண்ணிங்கன்னா நம்ம எவ்வளோ பெரிய மடத்திறமையில வாழ்ந்து பாருங்க. யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு என்ன அவசியம் இதெல்லாம்? எனக்கு என்ன அவசியம் இதெல்லாம் நான் காட்டினேன்னு என்ன செய்ய போறேன்? ஒரு விஷயம் தானே. நீங்க இயேசுக்குள்ள வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க பரலோகம் போக போறீங்க, நித்தியமா நான் வாழ போறோம். வேற என்ன எனக்கு என்ன லாபம் இருக்கு? தேவனுடைய கிருபையில அவரை தரிசிச்சு நான் ரட்சிக்கப்பட்டு வந்தேன். பின்பு அவர் வார்த்தையின்படி சத்தியத்தை நான் கத்துக்கிட்டேன். அவர் கிருபை தான், வேற எதுவுமே இல்லை. அப்போ நீங்க வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, நீங்க மெஸ்ஸையா தான் இயேசு கிறிஸ்து என்று நம்பினீங்கன்னா நீங்க கிறிஸ்தவனா இருப்பீங்க. மெஸ்ஸையா இயேசு கிறிஸ்து இல்லை, நான் அவருக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு யூதனா இருப்பீங்க. ஒன்று நீ இஸ்ரேல் தேவனை நீ பின்பற்றும் போது நீ கிறிஸ்தவனா வாழணும், இல்லாட்டி ஒரு யூதனா வாழணும். ஆனால் யாருனாலும் சரி தான், வேதத்தை தெளிவாக போட்டிருக்கு, ஜீசஸ் இஸ் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். இயேசுவும் வழின்னு சொல்ல, இயேசு தான் வழி. அதை தான் புரிஞ்சுக்கணும். வேதத்தில் இந்த த வே, த ட்ரூத், த லைஃப் வேறு யாரும் யூஸ் பண்ணவே இல்லை, ஜீசஸ், த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தவிர. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் தன்னது வழி என்று சொல்லும் போது, அவர் மெஸ்ஸையா என்று ஒத்துக்கொள்ளும் போது, வேதத்தின் அடிப்படையில் எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிட்டு, இயேசுவை குறிச்ச தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறிட்டு. அப்போ இயேசு மறிக்கலை, இயேசுக்கு பதிலாக வேற யாரும் மறைச்சிருப்பாங்க? நீ ஏன் நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசுங்கிற ஒரு காரியம் இல்லைன்னா வேதமே இல்லை. ஜீசஸை பற்றி பேசாதது பைபிளே கிடையாது. எல்லா புக்கும் ஆரம்பத்தில் இருந்து ஊமையா ஜீசஸை தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டும் பேசிக் சில இடத்துல. நீ எல்லாரும் நான் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டுறேன். நீங்கள் இயேசு அக்செப்ட் பண்ணீங்கன்னா, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க நீங்கள் நம்பினீங்கன்னா, நீங்கள் இயேசுவை அக்செப்ட் பண்ணும்போது ராஜாவா இயேசு கிறிஸ்து தான் என் ரட்சகர், ஆமாம் என் பாவத்துக்கு அவர் தான் பலியானார், எனக்காக உயிர் தெழுந்தார் நம்பும்போது நீங்கள் பரலோகம் போயிடுவீங்க. பரலோகத்தில் உங்களுக்கு பிதாவக தேவனோடு கடைசி நித்தியமாக நம்ம வாசம் பண்ணுவோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக வாசம் பண்ணுவோம். நம்ம புத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டது. இயேசுவின் மூலமாக நம்மளை தேவன் சில்ட்ரன்ஸ் ஆஃப் காட்னு அழைக்கப்பட்டோம். யார் ஒருவனுக்கு ஸ்பிரிட் ஆஃப் காட் இருக்கோ, தேர் கால்ட் as the sons ஆஃப் காட்னு சொல்லுது வேதம். தேவ ஆவி
தேவ ஆவி. அந்த தேற்றல் வாங்கல் யாருன்னு பார்த்தீங்கன்னா த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத்னு போட்டிருக்கு பைபிளில், தெளிவாக போட்டிருக்கு. யோவானில் 16ஆம் அதிகாரத்திலையும் 17ஆம் அதிகாரத்திலையும் த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத்து ஜீசஸ் போன பிறகு அனுப்புவாங்கன்னு போட்டிருக்கு. அந்த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத்தில் நீங்கள் கிரேக்கில் பார்த்தாலும் சரி தான், இந்த ஹீப்ரூ அந்த மூல பாஷையில் நீங்கள் அது என்ன அர்த்தம் பார்த்தாலும் சரி தான், ஸ்பிரிட்டுங்கிறது ஒரு டிவைன் ஸ்பிரிட், இல்லாட்டி ஒரு டிவைன், ஒரு ஆவியானவரை குறிக்க. ஆக்சுவலாக டிவைனிட்டி காட்டுது. ஆக்சுவலாக ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு மனிதன் கிடையாது, அது ஒரு காற்று, இல்லாட்டி ஒரு டிவினிட்டியை காட்டுது. அது ஒரு டிவைன் ஸ்பிரிட். ரூஹாபாங்க, ரூஹானா ஸ்பிரிட்னு அர்த்தம். பிரெத் ஆஃப் காட்னு இருக்கு. அப்போ நீங்கள் இது புரிஞ்சுக்கோங்க, இயேசு தான் கடவுள் என்பதற்கும் இயேசு தன்னை வொர்ஷிப் பண்ணுங்க சொல்றதுக்கும் இந்த கேள்விக்கு இதுதான் பதில், இதுதான் ஆதாரம். தேவ ஆவி பெற்றவர்கள் இதை ஒத்துப்பாங்க. காரணம், இந்த வேதத்தில் அடிப்படையாக சொல்லப்பட்டதுனால. உங்களுக்கு இந்த சாஃப்ட் காப்பி, இந்த ப்ரெசன்டேஷனோட சாஃப்ட் காப்பி வேணும்னா mgpm.official@gmail.com நீங்கள் மெயில் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். நீங்கள் கிராஸ் செக் பண்ணுங்கள், நீங்கள் பாருங்கள் பைபிள் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வழங்கிட்டு அப்புறம் நீங்கள் யோசிங்க என்ன பண்ணணும்னு சொல்லி. இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் பொறுமையோடு இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆல் த க்ளோரி டு த லார்ட் God Jesus Christ. Amen. Praise the Lord.